படிக்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட ஆண்டவர் இந்த புத்தகத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான படிப்பினைகளையும், சத்தியங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதான நோக்கங்களை நம்ம புரிந்து கொள்ளவும், நம்மளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அதை அபியாசிக்கவும் ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார்ன்றத மறந்து போகக்கூடாது. எனி பைபிள் ஸ்டடி அது நம்மளுடைய ஹெட் நாலேட்ஜ கூட்டக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில அத அப்ளை பண்ற அந்த பாயிண்ட்ல நம்ம ஆல்வேஸ் அந்த பைபிள் ஸ்டடி அந்த ட்ரூத் பைபிள் ஸ்டடியிலிருந்து எடுக்கப்படுகிறதான சத்தியத்தை நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே இதிலிருந்து நான் என்ன மாற வேண்டும், என்னுடைய காரியங்கள் எப்படி ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாழ்மையோடு நம்ம காணப்படுவோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தேவையான சத்தியங்களையும் வசனங்களையும் நம்மளுக்கு நிறைவாய் தந்து நடத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நேற்றைய தினத்துல ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இட்ஸ் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் புக் இன் தி பைபிள். இந்த பைபிள்லயே பரிசுத்த வேதாகமத்திலேயே புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான புத்தகங்களில் இது ஒரு புத்தகம். நேத்து ஏற்கனவே சொன்னேன், யோபின் புத்தகம், இன்னும் இது மாரி சில புத்தகங்கள் நீதிமொழிகள் எல்லாம் ரொம்ப லேஸ்ல அப்படி டக்குன்னு ஒரு ரீடிங்ல அப்படி நம்ம சுவிசேஷ புத்தகங்கள வாசிக்கிற மாரி புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் நிருபங்கள் வாசிக்கிற மாரி புரிந்து கொள்ள முடியாது. சோ ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் லேவியராகமம் எப்படி கடினமான ஒரு புத்தகமோ, அதே போல தான் இது 8 அதிகாரமாக இருந்தாலும், இதை புரிந்து கொள்வதுல ஒரு பெரிய சிக்கல்கள், அதோட காரணங்கள் நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம். அதாவது இது ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஆன அந்த உறவை குறித்ததான கவிதைகள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே. இதுல ஆண்டவர் எங்க இருக்கிறார்? வசனமே ஒரே ஒரு வசனம் தான். யெகோவா அப்படின்ற வார்த்தை ஒரே ஒரு வசனம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே தெளிவா இல்ல. அப்படின்ற பட்சத்துல, இந்த புத்தகத்தை அது மாரி கிராபிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடிஸ் இருக்குது. ஹியூமன் அனாட்டமிஸ், அதாவது அம் அ சரீரத்தினுடைய அங்கங்களை அழகுபடுத்தி வர்ணிக்கிறதான ஒரு பகுதி வேற எந்த வேத புத்தகத்திலும் இல்லாத பகுதிகள் இங்க இருக்குது. ஸோ நம்ம கல்ச்சரலா இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு காரியமா நம்ம பார்ப்போம். அதனால தான் 19வது செஞ்சுரி வரைக்கும் நான் சொன்னேன். இதை ஆண் பெண்ணோட உறவே கிடையாதுப்பா. இது கிறிஸ்துவும் அஸ் அம் அக அ அவருடைய சபையும், சரீரமாகிய சபையும், மணவாட்டியாகிய சபையும் அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல, இல்லன்னா தேவனும், இஸ்ரவேலும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்ல. இந்த 2 ஆங்கிள்ல தான் 19வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த புத்தகத்தை பார்த்தார்கள். ஆனா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இதை புரிந்து கொள்ள வேறு கோணங்கள்ல புரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதுல நம்ம கன்சைஸா ஒரு 2 டிஃபரண்ட் 3 இன்டர்பிரேஷன் நேத்து நான் சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. 3 விதமா இந்த அப்ரோச் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். சோ அதுல இன்னைக்கு ஒரு அப்ரோச் நம்ம எடுக்க போறோம். என்ன அப்ரோச் அப்படின்னா, இது பேரு 2 பெர்சன் பிளாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்றோம். என்ன? மேய்ப்பன். மெய்ப்பெண் நேத்து இந்த வசனத்த நம்ம வாசிச்சுட்டோம் இல்லையா? மெய்ப்பெண் இருக்கிறாப்ல, இன்னொரு பெண் மெய்ப்பெண் இருக்கிறா. மெய்ப்பல் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஷெப்பர்டஸ் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு பேக் அண்ட் ஃபோர்த் அவர்கள் பேசுகிறாங்க, அட்மையர் பண்றாங்க, அன்பு செலுத்துறாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது 2 பேர் தான் 2 பெர்சன் பிளாட்ல. 3வது நபர் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட். நாளைக்கு நம்ம 3 பெர்சன் பிளாட்ல இத நம்ம தியானிக்க போறோம். என்ன பிரதர், அப்ப இதுதான் உண்மை பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்களாவே கன்க்ளூட் பண்ண முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம ஏன்னா எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது ரொம்ப அத புரிந்து கொள்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால, நம்ம இந்த வெவ்வேறு வசனங்களே அப்படியே கோர்வையா எடுத்து, 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 எடுத்து நம்ம ஒரு கொஹிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு கோர்வையாக அப்படியே பார்க்கிறப்ப சில சத்தியங்கள் அப்படியே புலப்படும். சோ நாளைக்கு நம்ம இன்னொரு பார்வையில இன்னும் விடுபட்ட சத்தியங்கள், இன்னைக்கு நான் சொல்லாத சில வசனங்கள், அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். சோ நாளை மறுநாள்ல ஆண்டவர் எப்படியாக சபையை நேசித்தார், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எப்படி நேசித்தார் அப்படின்னு சில காரியங்கள் நம்ம பார்க்கிற இருக்கோம். சோ இதுல இந்த 2 பெர்சன் பிளாட்ல என்ன அப்படின்னா, சாலமோன் இஸ் அன் ஆக்டிவ் பெர்சன். இந்த 2 பெர்சன் பிளாட்டுக்கும் 2 பேர் நபர்ன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு 3 பேர் நபர் நாளைக்கு. சோ இதுல 2க்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, 2 பேர்லயும் ஒரு நபர் சூலமித்தி காமன் ஃபிகர்.
சூலமத்தியில வந்து தேர் இஸ் நோ டவுட். அவ வந்து அவ தான் சென்ட்ரல் ஃபிகரா இந்த புக்ல நம்ம பார்க்கிறோம். சூலமத்திய குறிச்சு நம்ம நெறைய தியானிக்க போகிறோம். ஆனா, ஆம் அதுக்கப்புறம் யார் இருக்கிறா அப்படின்றதுல தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருது. ஸோ இன்னைக்கு வந்து அத சாலமோனா நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து அது சாலமோன் இல்ல. இன்னொரு ஆள். ஆனாலும் சாலமோன் அங்க இருக்கிறாப்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 2க்கும் வசனங்கள் கரெக்ட்டா இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே. இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா, மேய்ப்பனாக காணப்படும் அ சாலமோன் அப்படின்னு. இந்த புத்தகம் எழுதுறப்ப சாலமோனுக்கு ஏற்கனவே வந்து 60 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அம் 60ஆம் கல்யாணம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அது கிடையாது. 60 வயசுல அது கிடையாது. 60 தடவ அவன் வந்து மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டான். ஓகே. அ அதுவுமே உன்னத பாட்டு 6, 8ல பாருங்களேன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. 6, 8ல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ராஜஸ்திரீகள் 60 பேரும், மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. அப்போதே 60, 80 ரேஷியோல ஐயா போயிட்டு இருந்தார். 60, 80ல. ஸோ 60ல போயிட்டு இருக்கிறப்ப தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இத நம்ம இன்சிடென்ட்ன்னு தான் எடுக்கணும். இந்த ஒரு சம்பவம் நிகழ்கிறது. சாலமோனுக்கு 60 பேருன்றது ஒரு பெரிய ஒரு நபர். அதுவுமே ராஜகுலத்து பெண்கள், ராஜஸ்திரீகள் 60ன்னு ரொம்ப தெளிவா இருக்குது. சாலமோனுடைய வாழ்க்கையில, அவன் வாழ்க்கையில ஸ்டில் ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அவனுக்கு திருப்தி அவன் ஆகல. லைஃப்ல வந்து அவன் சாட்டிஸ்ஃபை இல்ல. அவனே சொல்லுகிறத பார்க்கலாம். அவன் எழுதின மித்த 2 புத்தகங்கள்ல இருந்து 2 வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 27, 20ல பாருங்களேன். "பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை." அப்படின்னு சொல்லி போடுறாப்புல. பிரசங்கி 2:10ல சொல்றாரு, "என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை." என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி யாராச்சும் சொல்ல முடியுமா? என் கண் எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ எல்லாத்தையும் நான் வாங்கினேன். ஒரு ஜெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கினேன். ஏரோப்ளேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காலத்துல ஏரோப்ளேன் இல்ல சொல்றேன். வாங்கினேன். பஸ் கம்பெனி விடணும்னு நெனச்சேன். பஸ் வாங்கினேன். 4 பங்களா கட்டணும்னு நெனச்சேன் கட்டுனேன். இதே 500 கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். 700 கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். கல்யாணம் பண்றேன். எனிதிங் அவனுக்கு ஐஸ்வர்யம், சம்பத்தும், ராஜரீக மகிமையும் காணப்பட்டதுனால, அவன் நினைத்ததை செய்ய முடியும். நினைத்ததை செய்ய முடியும்ன்றத காட்டிலும், அவன் பார்த்து எதெல்லாம் பார்க்கிறானோ, அதெல்லாம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னா, உடனே வாங்கிட்டான். உடனே. சோ, அவன் தான் இந்த அஸ் உன்னத பாட்டை எழுதுகிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் எனக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டான்னு விலக்கவே இல்ல. சந்தோஷமா தண்ணி அடிக்கிறதா? நான் தண்ணி அடிக்கிறேன். ட்ரிங்க்ஸ் பண்றதா? பார்ட்டி போறதா? பார்ட்டி போறேன். என் சந்தோஷம்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது சந்தோஷம் கிடையாது. அதான் அவன் கன்க்ளூஷன்க்கு வர்றான். நான் செய்த முயற்சியில் எல்லாம் என் மகன் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது அப்படின்றான். டெம்பரரி ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்றான். முடியிறப்ப அவன் சொல்லுற காரியம் இல்லையா? எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாயிரு. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். திருப்தி அடையாத சாலமோனை நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம். இந்த 3 புத்தகங்கள வச்சு நம்ம பார்த்தோம். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்களோட புத்தகங்கள்லாம் நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, சாலமோனுடைய இந்த பிக்சரைசேஷன் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் அவனுடைய அந்த சரித்திரத்தை நீங்க வந்து கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவனுடைய அந்த கேரக்டர வந்து நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, அவன் ஆள் தத்துவத்தை நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்க அப்படின்னா, ஹி வாஸ் a மேன் ஹூ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். திருப்தி இல்லாத ஒரு நபர். 60ல 60 பேர கல்யாணம் பண்றது அவ்வளவு சாதாரணமா காரியமா? 80 மறுமனையாட்டிகள். ஆனாலும், he found that something he was lacking in his life. தன்னுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்னை தொலைத்தது போல அவன் காணப்படுகிறான் காணப்படுகிறான். தேடும் இருதயம் கொண்ட சாலமோன். அதனால தான் அந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறான். ஹி வாஸ் கீன் அப்சர்வர். சாலமோன் ரொம்ப ஆழமாக பார்க்கிற அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி சயின்டிபிக் பீப்பிள் தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி எழுதி இல்லையா? ஹி வாஸ் அவன் வந்து சாலமோன் வந்து ஹி நாட் ஒன்லி ஸ்டடிட் பிளான்ட் லைஃப், பிளான்ட் லைஃப்லாம் நெறைய ஸ்டடி பண்ணாலும், ஹியூமன் லைஃப் ரொம்ப அதிகமா ஸ்டடி பண்ணான். என்னுடைய இருதயம் ஏன் இதை வாஞ்சிக்கிறது? பிரசங்கி 7:28 என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது அப்படின்றான். அதை நான் கண்டுபிடிக்கவில்லை.
ஸ்டில் ஐ அம் சர்ச்சிங் அப்படின்றான். அவனோட சர்ச்ல ஒன் ஆஃப் த சர்ச் வாஸ் விமென்ஸ் லவ், ஹியூமன் லவ். இந்த விமன் எனக்கு அன்பு குடுக்க முடியும் அப்படின்னு அவன் சம்வேர் டீப் இன் ஹிஸ் ஹார்ட் ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் ட்ரூ லவ். உண்மையான அன்பை அவன் தேடுகிறான் அப்படின்னு சொல்லி நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா சாதாரணமா நார்மலா எப்பா இதான்பா வாழ்க்கை அப்படின்னு அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் வாழ்க்கை அப்படின்னா அவன் முடிச்சிருப்பான். ஆனா அவன் he was trying too hard to find true love, unfailing love, unconditional love, agape love from humans. தான் பார்க்கிற மனிதர்களிடத்திலிருந்து மாறாத அன்பு, மறவாத அன்பு, நிலையான அன்பு, இப்படிப்பட்ட அன்பை தேடிட்டு இருந்தான். மை ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆன்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அங்கிள்ஸ் சொல்லலாம். இந்த தேடல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி சீரியஸ்லி டிசப்பாயிண்டட் இன் லைஃப். உண்மையான அன்புக்காக நம் இருதயம் தேடுகிறது. இத நேத்தே லைட்டா நான் டச் பண்ணேன். நல்லதுதான். ஆனா தேர் இஸ் நோ ஆன்சர். யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் ஆன்சர் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நம்மளுக்கு இந்த பதில் கிடைக்காது. சோ தி ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. தி கான்வர்ஸ் இஸ் ட்ரூ. கான்வர்ஸ் ட்ரூ அப்டின்னா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீ அன்பை தேடாதீங்க. ஆண்டவருடைய அன்பால நிறைந்து அன்பை உலகத்துக்கு காண்பீங்க. இல்லையா? மாறாத அன்பு, ஒரு அகாப்பே அன்பு நம்மளுக்கு விரோதமா பேசுறவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது. மன்னித்து மறந்து அவர்களை பார்த்தேன் எனக்கு விரோதமா பேசின ஆண்டவர் அவங்கள அடிச்சுட்டாரு அப்படின்றது கிடையாது. அது அகாப்பே அன்பு கிடையாது. டச் ஆஃப் டிவைன் லவ் நம்மளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா சாலமோன் தன்னுடைய இதயத்தின் ஆழங்கள்ல அவன் தேடிக்கொண்டே இருந்தான். He went on for a very serious quest for which there's not going to be any answer. அவன் ரொம்ப ஆழமாக தேட ஆரம்பித்தான். அதுக்கு முடிவே இல்ல அப்படின்றது அவன் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி பகுதியில எழுதின பிரசங்கியில தான் புத்தகத்தினுடைய ஆரம்பமே பயங்கரமாக இருக்கும். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். எல்லாம் இருதயத்துக்கு சஞ்சலமா இருக்கிறது. அவன் சஞ்சலத்தை கொடுத்தது எதுயா? அவனுடைய தேடுதல்கள். அப்படிப்பட்ட ஒரு தேடல்கள்ல தான் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கிறோம். ஹி வாஸ் அ கிங். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட்ல. ஒரு ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு வைஃப்ஸ் 60 பேர் இருக்கிறாங்க. கான்குபைன்ஸ் மறுமனையாட்டிகள் 80 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவனுடைய இருதயம் ஏதோ ஒன்றை இழந்தது போல காணப்படுகிறது. அப்படி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த எம்ப்டினஸ் தான் ஒன்லி காட் கேன் ஃபில். தான் செயின்ட் அகஸ்டின் சொல்வார், we all have a god shaped hole in our hearts. நம்ம இருதயங்கள்ல ஆண்டவர் வடிவமைப்புல ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. அந்த வெற்றிடத்தை எதுவுமே நிரப்பாதுய்யா, ஆண்டவர் தான் ஐயா நிரப்ப முடியும். இந்த பிரசங்கத்தை நான் 1000 தான் பிரசங்கம் பண்ணாலும் என்னோட வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது உண்மையாவது என்பது அது ஒரு ஆழமான ஒரு பகுதி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஏன்னா the moment you realize my deepest longings, my deepest desires, என்னுடைய ஆழமான விருப்பங்கள், என்னுடைய ஆழமான ஏக்கங்கள், எனக்குன்னு ஆண்டவர் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு சத்தியத்தை நம்ம தெரியும். ஆனா அதை நமதாக்கிக் கொள்ளுகிற அந்த அனுபவம் வாழ்க்கையும் நம்மளுக்கு வந்த பிறகு யார்கிட்டயுமே எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். சோ மனிதர்கள் உங்களை காயப்படுத்தலாம். ஆனா அது உங்களை பாதிக்காது. ஆண்டவருடைய அன்பின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறதுனால, அது அந்த அன்பின் அபிஷேகம் ஒரு தைலத்தை போல, ஒரு ஒரு ஆயிலை போல இல்லையா? இன்ஜின்ல ஆயில் போடுவாங்கல்ல. ஆயில் போட்டா இன்ஜின் நல்லா ஸ்மூத்தா ஓடும். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். தேடும் இருதயம் கொண்ட சாலமோன். அந்த குவெஸ்ட்ல தான் ஹி கோஸ் ஆன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாலமோன் வடதேசம் செல்கிறான். அதாவது சூலமத்தினுடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னா, திர்சாவை போல இந்த 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 இடத்திலேயே வந்து திர்சா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த ஊர் தான் வருது. திர்சா அப்படின்றது இசாக்கார் கோத்திரத்துல உள்ள ஒரு இடம். சோ அது நான் உங்களுக்கு வந்து 2ண்ட் ஸ்லைட்ல இந்த ரெஃபரன்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். சோ அதனால அது உங்களுக்கு வரும். அதாவது ராஜாக்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த அந்த திர்சாவ. சோ, எருசலேம் மாரி கம்பேர் பண்றாங்க. என் பிரியமே நீ திர்சாவைப் போல சௌந்தரியமும்,
எருசலேமை போல வடிவும், கொடிகள் பறக்கும் படையைப் போல கொடியுமானவள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப நம்ம அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ அவன் டிராவல் அவனோட தேடுதல் எங்க அவன இழுத்துக் கொண்டு போகிறது என்று சொன்னால், ஹி இஸ் கோயிங் டூ ஃபார் அவே கண்ட்ரி. இவன் இங்க இருந்தா தானே நம்ம இது பண்ண முடியும். சோ அவன் வந்து எப்படி போறான்? நம்ம பிளாட்ட மறந்துறக்கூடாது. நம்ம எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம், சாலமோன் இப்ப ராஜாவா போக மாட்டேங்கிறான். சூலமத்திட்டு ராஜான்னு அவன் பாதி வரைக்கும் சொல்லவே இல்ல. அவன் ஒரு மேய்ப்பன் அப்படின்னு தான் அவன் சொல்றான். சோ அப்படி அவன் அப்படின்னா, அவன பார்க்காத, அவனுக்கு தெரியாத நபர்கள்ட்ட தானே இது பண்ண முடியும். சோ அவனுடைய இந்த வேட்கை, இந்த தேடல் எப்படி இருக்குது அப்படின்னா, ராஜாவா வந்து நான் வந்து அன்ப தேட முடியலப்பா. நேத்து இந்த பாயிண்ட்ட சொன்னேன். ராஜாவா வந்து அன்ப தேட முடியல. என்னுடைய நிலைமையை நான் குறைத்துக் கொண்டு, சாதாரணமான ஒரு மேய்ப்பன் லெவல்ல போய் பேசினா, அன்பை பார்க்கணும்னு நெனைக்கிறேன். உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு பார்க்கணும். உண்மையான லவ் எப்படி இருக்கும்னு நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த 60, 80 உனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா இவங்க 60 பிளஸ் 80, 140 பீப்பிள் வந்து சாலமோனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஆழமான அன்பை குறித்ததான அந்த அந்த ஃபீலிங் அவனுக்கு இல்ல. he didn't have romantic feelings at all. ஒரு வகையில பார்த்தா இச்சையை நிறைவேற்ற முடிகிறது. இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தா பொலிட்டிக்கல் மேரேஜஸா இருக்குது. ஆனா அவனுக்கு ஹி வாஸ் வாண்டிங் ஃபார் சம்திங் மோர். ஹி வாஸ் ட்ரையிங் ஃபார் சம் ட்ரூ லவ். உண்மையான அன்புக்காக அவன் ஏங்கி, அவன் தேடி ஓடுகிறான். இசைக்கார் கோத்திரத்துக்கு அவன் போறான். அவன் போய் அப்படியே தூரமா அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அங்கே வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்துறான். ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவனுடைய எ ஆடை, ஆபரணங்கள், கிரீடம் இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, உடம்புல எல்லாம் ஒரு அ இது இதுக்கெல்லாம் வசனம் இல்ல. என்னோட இமேஜினேஷன். ஓகே ஒரு மேய்ப்பன் மாரி இருக்கணும் இல்லையா? அவங்க அப்பா வந்து ஒரு மேய்ப்பன். அதனால அவங்க அப்பாட்ட நெறைய கதைலாம் கேட்டிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். மேய்ப்பன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆடுகள் மேய்க்கிறவன் போல, அவன் ஆடுகள் மேய்க்கிறவனைப் போல அப்படி போயி, அப்படியே நோட்டமிடுகிறான். நோட்டமிடுகிறான். அ ஹி இஸ் அவன் வந்து இந்த சூலமத்திய பார்த்த உடனே, அவனுக்கு அவனுக்கு வந்து அ ஒரு ஒரு ஆசை வருகிறது. ஒரு ஈர்ப்பு வருகிறது. அவன் கண்களை பார்க்கிறான். அவளுடைய கண்களை பார்க்கிற அந்த வசனங்கள நான் போடப் போறேன். அவன் கண்கள்ல பார்த்த உடனே அவனுக்கு தேர் இஸ் சம்திங் இன் ஹிஸ் ஹார்ட். நான் இந்த 60 பிளஸ் 80 பேர்ட்ட பார்க்காத ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு இந்த நபர்ட்ட நான் பார்க்கிறேனே! அப்படின்னு சொல்லி பேச்சு, பேச்சு, பேச்சு அப்படியே பேசுறாங்க 2 பேரும். அவ என்ன கேட்கிறா பாருங்க. சுலமத்தி என்ன கேட்கிறா? "நீ மந்தன்னு சொல்றியே, எங்க மேய்க்கிற? எங்க வச்சிருக்கிறீங்க?" அப்படின்றா. "உன் மந்தை எங்க இருக்குது? உன் தோழர்களின் மந்தை அருகே அலைந்து திரிவதைப் போல நான் என்ன இருக்க வேண்டியது என்ன?" கொஞ்சம் இந்த 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 வசனம் வர்றப்பவே கொஞ்சம் அவங்க நல்லா பழகிட்டாங்க. அடிக்கடி பேசணும்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. சோ, ஆனா சாலமன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க 8வது வசனம். "ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு." இன்டைரக்ட்டா சொல்றான். உண்மைய சொல்ல முடியாது. இன்டைரக்ட்டா சொல்றான். சூலமத்தி வந்து அவ எப்படி காணப்படுகிறாள் பாருங்க. 1:5 எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும், சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அதாவது அவன் பார்த்த 60 பேர்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. நான் டெஃபினட்டா அத நம்புகிறேன். ஏன்னா தே வர் ஆல் ஃப்ரம் அதாவது அசிங்கமா இருந்தாலும் ஐ மீன் மேக்கப் வந்து கேன் சேஞ்ச் பீப்பிள். சோ அவங்களுக்கு வந்து தே ஹேட் த எபிலிட்டி டூ மேக் இட் அப். அதனால வந்து அவங்க பார்க்கறதுக்கு அழகா தான் இருந்திருப்பாங்க. ஆ பட் இவளுக்கு வந்து மேக்கப் கிடையாது. கருப்பா இருக்கிறா. சாலமன் வாஸ் அட்ராக்டட் டூ ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்ல. மோர் தேன் தட் ஹி இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு இச்சையான ஒரு ஒரு ஈர்ப்பும் இல்லை. இச்சையான ஈர்ப்பும் இல்லாமல், உண்மையாகவே ஒரு அன்பின் ஈர்ப்பாக ஃபர்ஸ்ட் டைம் சாலமோன் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அதனால தான் ஆண்டவர் இந்த ஒரு புத்தகத்தை மாத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய தாசன் நிபுணமாய் சொல்லுகிறார், அவன் 1005 பாடல்களை எழுதினான். ஆனா, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணது 1004 பாடல்கள ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒருவேளை இந்த சூலமத்திய வந்து ஆண்டவர் சாலமோனுக்கென்று வைத்திருக்கலாம். சொல்ல முடியாது அப்டின்றாரு அவர். இதெல்லாமே வந்து கமெண்ட்ரீஸ் தான். ஷி வாஸ் நாட் வெரி பியூட்டிஃபுல். ஷி வாஸ் வெரி டார்க். பியூட்டிஃபுல்ன்னு சொல்றத விட ஃபேரா கிடையாது. ஷி வாஸ் பியூட்டிஃபுல் இன் ஃபேக்ட். அவர் அழகா அழகா தான் இருந்தா. பட் கருப்பா இருந்தா. அதே அந்த 2வது அதே அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. நான் சாரோனின் ரோஜாவும், பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமா இருக்கிறேன்.
சாலமோன் சொல்லுற அடுத்த வசனம், முள்ளுகளுக்குள்ளே மாறி, மாறி இருக்கும். யார் எப்ப பேசுறான்னே தெரியாது நம்மளுக்கு. ஓகே. 2வது வசனம் சாலமோன் சொல்றது, "முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள்" அப்படின்றார். சோ இந்த சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பத்தை குறிச்சு ஒரு சின்ன ஸ்டடி பண்ணேன். ரோஸ் ஆஃப் ஷாரன்னா என்ன? ரொம்ப அழகா இருக்குமா? அப்படின்னா, இல்ல. அது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஃபேமிலி. ஹைபிஸ்கஸ் சிரியாக்கஸ் அந்த அந்த இடங்கள்ல உண்டு. ரொம்ப மனம் நிறைந்தது கிடையாது. நம்மலாம் என்ன நெனச்சுட்றோம், ரோஸ் ஆஃப் ஷாரோன்னா ஒரு பெரிய ஒரு ரோஜா பூ போல பயங்கர அழகா இருக்கும். பயங்கர வாசனை அப்படி நெனச்சோம். அப்படி கிடையாது. பட் ஆனா அதோட இதோட ரோஸ் ஆஃப் ஷாரன் ஓட ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, ஆ 1 நாள் மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 நாள் மட்டும் தான் இருக்குமா. பட் நல்ல வெயில் எல்லாம் நல்லா தாங்கும். வெயிலை தாங்குகிற ஒரு காரியம். ஏன் அப்டின்னா, சூலமத்தி வந்து அவளுடைய பேக்கிரவுண்ட குறிச்சு அடுத்து நம்ம பார்க்க போறோம். அவங்க அவளுக்கு நல்ல பேரன்டேஜ் கிடையாது. அம்மா, அப்பா இருந்தாங்களான்னு சொல்லி தெரியல. பட் அவளுடைய சகோதரர்லாம் அவள அபியூஸ் பண்றாங்க. அபியூஸ் இன் சென்ஸ் பிசிக்கலி தேவையில்லாம வேல வாங்குறாங்க. வினியாட வந்து திராட்சை தோட்டத்த காவலாளியா போடுறாங்க. ஆம்பளைங்க இல்லாம ஒரு பெண் பிள்ளைய போடுறாங்க. மஸ்ட் பி ஷி மஸ்ட் பி லெஸ் தேன் 25 தான். 25 வயதுக்குள்ள தான் இருக்கணும். சோ அப்படிப்பட்ட நபர வந்து வேலை வாங்குறாங்க. அதனால ஷி சேஸ் ஐ அம் a rose of Sharon அப்படின்னு சொல்றா. சாரோனின் ரோஜா அப்படின்னு. சோ இது எல்லாத்தையும் நம்ம நாள கழிச்சு இன்டர்பிரெட் பண்றப்ப, இயேசு கிறிஸ்துவையும் நம்ம இன்டர்பிரெட் பண்ணோம். இயேசு கிறிஸ்துவும் நம்ம ஆராதிக்கிறப்ப சாரோனின் ரோஜாவே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பாடல்கள் நம்ம பாடியிருக்கிறோம். ஆனா அதோட பியூட்டி என்ன அப்படின்னா, அது அ அது வந்து அந்த ஒரு கடினமான இடங்களில அது பூக்கிறதான ஒரு ஒரு ரோஸ். கடினமான இடங்கள்ல பூக்கிறதான ஒரு காரியம். லில்லி ஆஃப் தி வேலி இது வந்து ரொம்ப ஹைலி சென்டட் ஃப்ளவர். இது வேற. லில்லி புஷ்பம். லில்லிஸ் வந்து இந்த லில்லி ஜெனரலி இது வந்து இதுதான் இருக்கும் அப்டின்றாங்க. லில்லி ஆஃப் தி வேலி வந்து ரொம்ப சென்டட் ஃப்ளவர்ஸ் அப்டின்றாங்க. ரொம்ப ஸ்மெல் வரும் அப்டின்றாங்க. வேரஸ் ரோஸ் ஆஃப் ஷாரன் வந்து ரொம்ப ஸ்மெல் வராது. ரொம்ப ஸ்மெல் வரும். நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டோட நேஷனல் ஃப்ளவர். இட்ஸ் a சிம்பல் ஆஃப் ஜாய் அண்ட் ஹேப்பினஸ். லில்லி புஷ்பம் வந்து அத பார்த்தாலே அப்படியே சிரிக்கிற மாரி இருக்கும். அப்படியே அந்த அப்படியே அந்த அ அந்த காத்து அடிக்கிறப்ப, அது அப்படி ஆடுறப்ப, யூ லுக் ஒரு பொயட்டிக் உங்களுக்கு பொயட்டிக் கண்கள் இருந்துச்சுன்னா, அத அப்படியே சந்தோஷமா சிரிச்சு ஆடுற மாரியே இருக்கும். ஏன்னா நெறைய கொத்து கொத்தா தான் இருக்கும். சோ இந்த லில்லி ஆஃப் த வேலி அதுவுமே அவன் எப்படி சொல்றா பாருங்களேன் 2வது வசனம். "முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள்." இதுவுமே முள்ளுக்குள்ள தான் இருக்குது. சோ ரோஸ் ஆஃப் ஷாரன் வந்து தனியா வறண்ட இடங்கள்ல வந்து அது பூக்குறது. இது வந்து அழகான பூ தான். பட் முள்ளுகளுக்குள்ள இருக்கிறது திஸ் ஷோஸ் சம்திங் அபௌட் த பேக்கிரவுண்ட் ஆஃப் சூலமத்தி. சூலமத்தியினுடைய பின்னணியை குறித்து இது கொஞ்சம் நம்மளுக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. 6வது வசனத்த பாருங்க. "நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதியுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை." சோ அவளுக்குன்னு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அதக்கூட எனக்கு இப்ப பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. என்னை ஆனா வேலை வாங்குனாங்க. நான் வெயில்ல நான் இருந்து வேலை செஞ்சேன். சாலமோன் பார்க்கிறான். தேர் வாஸ் நோ பெர்ஃப்யூம். சுலமத்திட்ட பெர்ஃப்யூம் அடிச்சு மேக்கப் போட்டு இல்ல. எப்படி இருந்திருப்பா? ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருந்திருப்பா? ஐ டெஃபினெட்லி ஃபீல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு என்னால சொல்வதை காட்டிலும், சாலமோனுடைய கண்கள்ல ரொம்ப அழகா சாலமோன் he saw something very very beautiful in சுலமத்தி. சுலமத்தினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை பார்த்தார். ஏதோ ஒரு அழகை பார்த்தார். ஆனா ஜெனரலி ஸ்பீக்கிங் அந்த 60+80 வீட்ல இருக்காங்க இல்லையா? 60 ராஜ குலத்து ஸ்திரீகளும், 80 மறுமனையாட்டிகளும் அப்படியே லைனா வரிசையா நிப்பாட்டி, கடைசியா நீங்க சூலமத்திய நிப்பாட்டுனீங்கன்னா, வேலைக்காரி மாரி இருந்திருப்பா. பட் சம்திங் இன் சூலமத்தி, சூலமத்திட்ட காணப்பட்ட ஏதோ ஒரு காரியம். பேசுறா. அவளும் இன்னசென்ட்டா பேசுறா. இவன் ஒரு மெய்ப்பன் சொல்லி பேசுறா. ரியல் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். ஆண்டவர் பரலோகத்த விட்டு ஏன் தெரியுமா வந்தார்? ஏன் மனுஷன படைச்சார் தெரியுமா? ஐயோ! அவர் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாருன்னா, நம்ம அவர்ட்ட பேசவே முடியாது. அதான் நேற்று தினத்துல சொன்னேன். அவர் எங்க இறங்கி வருகிறார். நம்ம ஃப்ரீயா பேசணும்னு நினைக்கிறார்.
நம்மோடு கூட அவர் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். பேக் அண்ட் ஃபோர்த். இஸ் யுவர் பிரேயர் லைஃப் டைனமிக் கம்யூனிகேஷன் ஆர் ஒன் சைடட் ஆரோ ஆஃப் ரெக்வெஸ்ட்ஸ்? உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்பது மாறி மாறி பேசுகிற அன்பின் உறவா, அல்லது ஒரு சைடு போல பாய்கின்ற ஜெப குறிப்புகள் மட்டும்தானா? ஆண்டவரே, எனக்கு ஐ அம் சோ டயர்டுப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. உடைய அன்பு குறித்து எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு. இன்னைக்கு எனக்கு புது டைமென்ஷன் ஆஃப் உங்க அன்பு எனக்கு நான் புரிந்து கொள்ளணும். நான் இன்னும் என்னெல்லாம் குறையா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க காண்பீங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி எ பெட்டர் டாட். நான் நல்ல ஒரு தாயாக நான் இருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இது புரியலையே ஆண்டவரே. நீங்க எனக்கு சொல்லி தர்றீங்களா? அப்படின்னு நீங்க இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறப்ப, அவர் he will start speaking. அவர் பேச ஆரம்பிப்பார். எக்ஸ்பெக்ட் தட். உள்ளத்தின் ஆழத்துல அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பார். அந்த வார்த்தைகள்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆங்கிலத்துல இம்ப்ரெஸ் பண்ணுவார். இன்சைட்ஸ் கொடுப்பார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தை துணிக்க செய்வார். உள்ளத்துல, இதயத்துல பாரப்படுத்துவார். இதயத்துல தோன்ற பண்ணுவார். பைபிள் வாசிக்கிறப்ப அப்படின்பார். சர்ச்சில் ஏதோ ஒண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு பாடல் வரி, அந்த 2 வரியை மாத்திரம் அப்படியே ஆண்டவர் அப்படியே நிப்பாட்டிடுவார். கண்கள் அப்படியே நிப்பாட்டிடுவார். Do you have that experiences? ஆண்டவரிடத்தில் அன்பின் உறவு இருக்கிறதா? ஓகே. அதற்காக தான் அவர் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்தார். நல்லா புரிஞ்சுடுங்க. நம்ம டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ணாதான் லவ் இருக்கும். இல்லையா? நெறைய மாறி, மாறி, மாறி பேசிக்கிட்டே இருந்தாதான் இல்லையா? அன்பு அன்பு வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கம்யூனிகேஷன்ஸ். அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு என் வேலைய போயிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி நெறைய மேரேஜ்ல இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. வெறும் பேருக்கு தான் மேரேஜ் ஆயிருக்குமே ஒழிய, வேற எதுவுமே இருக்காது. மேரேஜ் பாயிண்ட் நான் போக விரும்பல. பட் தி பாயிண்ட் இஸ், ஆண்டவர் அந்த கம்யூனிகேஷன விரும்புகிறார். நான் இங்க சுலமத்தி வந்து ஷி ஹேட் அ வெரி பேட் பேக்கிரவுண்ட். சுலமத்தியுடைய கேரக்டர வந்து நான் உங்களுக்கு அப்படியே நிப்பாட்டிக் கொண்டே இருக்கிறேன். வரைந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல ஐ திங்க் உங்க இமேஜினேட்டிவ் பவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த பைபிள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டன்னிங்கான பியூட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு அழகு இருக்கிறது. நான் ரொம்ப வில்லேஜ் கேர்ள், புவர் கேர்ள். பேக்கிரவுண்ட் வந்து ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்குது. பிரதர்ஸ் அவங்கள பிசிக்கலி அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய வேலை வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் சாலமோன் சொல்லுகிறான், "முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார்." அதாவது சம்திங் அவனுடைய ஹார்ட்ட வந்து அவ ஸ்டீல் பண்றான். ஓகே. சோ வாட் இஸ் லவ் ரிலேஷன்ஷிப்? அன்பின் உறவு என்றால் என்ன தெரியுமா? நம்ம இருதயம் வந்து அங்கே போயிரும். அங்க இருக்கும். I lost myself in that person. That person is should be Jesus Christ. அதான் நம்மளுடைய நெட் கன்க்ளூஷன். ஹியூமன் லவ்ல சாலமோன் இப்படிலாம் பேசினாலும் முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வாய்ப்பு கிடையாது. இந்த லவ் வாய்ப்பு கிடையாது. டிவைன் லவ்ல மட்டும் தான் why can't we lose ourselves to Jesus Christ? ஓசைய போல போல. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவரிடம் அப்படியே ஏன் இழக்க கொடுத்தேன்? அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பெருமையில நான் பேசல. பட் ஐ அம் ட்ரைங் டூ டூ தட். ஐ அம் பிரேயிங் ஃபார் தட். அப்படிதான் நான் சொல்ல முடியும். அவ்வளவுதான். பட் ஆல் த்ரூ தி இயர்ஸ் நான் வந்து 25 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்காக பண்ணியிருக்கோம். ஒரிசாலலாம் சர்ச்சஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்திருக்கிறோம் நாங்க. மத்திய பிரதேஷ், ஒரிசால. நெறைய பேர ஊழியத்துல கட்டியிருக்கிறோம். எல்லாம் பண்ணியிருக்கிறோம் தான். ஏன்னா நான் 21 வயசுல நான் ஊழியத்துக்கு போனதுனால ஐ ஹேவ் அ பிரெட்டி இப்பவே பிரெட்டி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு மிஷன்ஸ்ல. ஐ அம் ரைட்டிங் எ புக் ஆன் தட். ஒரு சின்ன புத்தகத்தை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். ஆனா, ஆண்டவர் இப்ப எனக்கு இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "அன்பின் நிமித்தம் நீ செய்கிறது தான் நிலைக்கப் போகிறது. வைராக்கியத்தின் நிமித்தம் செய்கிறது." அப்பல்லாம் வைராக்கியம் தான். ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாச்சும் தப்பு கிடையாது. வி ஸ்டார்ட் வித் தட்.
பட் we should proceed with love, otherwise it's not going to sustain. நம்ம வந்து வைராக்கியத்திலையும் தீர்மானங்களையும் மட்டுமே வண்டியை ஓட்ட முடியாது. அன்பின் அந்த அந்த பிரவாகங்கள் பிரவாகித்து வர்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுக்குத்தான் இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்னு மறந்துடாதீங்க. ஓகே. மன ரீதியாக ஒடுக்கப்பட்டவள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளையும் அப்படித்தானப்பா படைக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1:26ல பார்த்தீங்கன்னா, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. யாரும் ரொம்ப பெரிய பேக்கிரவுண்ட்லாம் கிடையாதே. இல்லையா? சுலமத்திக்கு பெரிய பேக்கிரவுண்ட்லாம் கிடையாது. உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். பலவீனமானவைகளை தெரிந்து கொள். பைத்தியம், பலவீனம், இழிவானவைகள், அற்பமா எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள். இந்த கேட்டகரி தான் ஆண்டவர் ஒர்க் பண்ற கேட்டகரி. ஆண்டவரே இப்படிதான் சூஸ் பண்றாரு. ஏன்னா, அததான் மனிதன் மேன்மை பாராட்ட மாட்டான். மேன்மை பாராட்ட மாட்டான். தாழ்மையோடு கூட ஆண்டவர்ட்ட வருவான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அதுக்கே நம்ம நம்ம என்ன பண்ணிருவோம் தெரியுமா? இது என்ன என்ன நான் பண்ணது அப்படின்றோம். எனக்கு இது ரொம்ப புரியுது. ரொம்ப டைம் எடுத்துச்சு. எவ்வளவோ ஆண்டவருக்காக பண்ண பிறகு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு டைம்ல தான் ஆண்டவர் ரியலைஸ் பண்ணாரு. யூ ஆர் நத்திங். நான் உன் மூலமாக கிரியேட் செய்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சோ நம்ம ஆண்டவருக்காக செய்யறது சில காரியங்கள் இருக்கலாம். பட் ஆண்டவர் நம் மூலமாக செய்கிற காரியங்கள் தான் அது ரொம்ப டிவைன் டச்சோட இருக்கும். டிவைன் லவ்வோட இருக்கும். கண்களின் வல்லமை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2 வசனங்கள் என்னுடைய கண்களை பிடித்து அது வந்து ஒரு அது அட்ராக்ட் பண்ணுச்சு. சாங் ஆஃப் உன்னத பாட்டு 4:9 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, "என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய்." சாலமோன் சொல்றான், "என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றானாலும், உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியானாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டது." அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கிலத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ 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 வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆர்னமென்ட் போட்டிருக்கிறா. அத பார்த்து அவன் அட்மைர் பண்றான். அண்ட் தென் அந்த கண்கள் 6:5 உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. அவைகள் என்னை வென்றது. ஏன் தெரியுங்களா? யூத் மீட்டிங்ஸ்ல நம்ம டீச் பண்றோம். என்ன அப்படின்னா, கண் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் என்னதான் நம்ம டீச் பண்ணாலும் சரி, பட் இந்த கண்ணுல சரி இல்லன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆ இந்த பீப்பிள் டெண்ட் டூ ஃப்ளட். கண்கள்ல தேர் இஸ் சம் பவர். கண்கள் சில சமயம் கம்யூனிகேட் பண்ணும். அதே நேரத்துல வந்து கண்கள்ல வந்து அன்பு இருக்கும். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த மெடிடேஷன்ல பார்க்கிறது வந்து இச்சை ரொம்ப கிடையாது இதுல. அன்பின் தான் நம்ம அன்பின் பிரவாகங்கள மட்டும் தான் நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இச்சைகள் இருந்தா ஆண்டவர் வந்து இத வச்சிருக்க மாட்டார். உன்னத பாட்டு நம்மளுக்கு எழுதி வைத்திருக்க மாட்டார். இச்சை கிடையாது இதுல. ஆனா கண்கள்ல ஒரு அழகு இருந்துச்சு. அந்த சுலமத்தின் கண்கள்ல அவன் பார்க்கிறப்ப, ஐயோ! உன்ன பார்க்கவே முடியல அப்படின்றான். அப்படிப்பட்ட ஒரு கண்கள். அந்த அந்த இப்ப நம்முடைய கண்கள் வந்து நம்மளுக்கும் ஆண்டவர் கண்களை கொடுத்திருக்கிறார். நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசனுடைய அந்த ஆண்டவர் வந்து கண்கள்ல இவ்வளவு ஒரு ஈர்ப்பையும், ஒரு பவரையும் வைத்திருக்கிறதுனால தான் பிசாசு வந்து கண்கள் மூலமா கிரியை செய்றான்றத மறந்து போகக்கூடாது. நம்ம கண்கள்ல சரியில்ல அப்படின்னா, நம்ம இருதயம் வந்து இருள் அடைஞ்சிரும். அதான் மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். 6:22 நெனைக்கிறேன். ஆ 5:22, 6:22. அந்த கண்கள் தான் வந்து சரீரத்தின் விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். நான் ஏன் இத சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கண்கள் நம்முடைய கண்கள் வந்து ஆண்டவர் பார்க்கிற கண்கள். ஆண்டவரைப் போல கண்கள். ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு 4 வசனம் போட்டிருக்காரு. ஆண்டவருடைய கண்கள். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இப்ப இந்த அன்பின் கண்கள் எப்படி இருக்குன்றத நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பின் கண்கள் எப்படி இருக்குமா? நோக்கமா இருக்குமா? குழந்தை பிறந்தப்ப நீங்கலாம் அந்த ஆரம்ப காலத்துல இருந்திருப்பீங்க. இல்லன்னா பேரன், பேத்தி எடுத்தவங்களுக்கு கூட தெரியும். ரொம்ப நீங்க நேசிச்சீங்கன்னா ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? ரொம்ப நேசிச்சா பார்த்துக்கிட்டே ஆண்டவர் அதே அன்பின் கண்களாக நம்மை பார்க்கிறார். நம்மை பார்க்கிறார். அதே அன்பின் கண்கள் தான் நம்மளுக்கு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை பார்க்கிறதுக்கு வேணும். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ, அந்த பார்வை நம்மளுக்கு வேணும். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு.
சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறார். அவருடைய கண்கள். ஆண்டவர் கண்ண வந்து தொட யாராச்சும் நம்மள தொட்டாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய கண்மணியை தொடுறாங்க. ஆண்டவருடைய கண்கள் எவ்வளவு இப்ப நம்மளுக்காக புரொடெக்டிவா இருக்கிறாருன்னு பாருங்க. 32:8 நான் உனக்கு போதித்து சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து இந்த வசனத்தை பார்த்திருக்கீங்களா? உன்மேல் என் கண்ணை வைத்து. இது ரொம்ப அப்நார்மல் ஃப்ரேஸ். இது நார்மல் ஃப்ரேஸ் கிடையாது. இது வாக்கியம் சாதாரண வாக்கியம் கிடையாது. கண்ணை வைத்து அப்படின்னா, ஒரு நடையிலையும் நான் உனக்கு ஆலோசனை குடுக்கிறேன். நிறைய வேலை இருக்குது எனக்கு. பரவால்ல நீ ஃபர்ஸ்ட் இப்படி சம, அப்படி சம. அதுக்கப்புறம் அந்த வேலைய பண்ணு. இதுக்கப்புறம் இந்த இந்த ஃபோன பண்ணு. இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மெயில் இருக்குது ஆண்டவரே. அது இருக்கே ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆலோசனை கொடுக்கிற தேவன் வைத்து. இப்ப ஆண்டவருடைய அன்பின் உறவுல நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, அவருடைய தெய்வீக அன்பு எதை நம்மளுக்கு பிறப்பிக்கும்? சமாதானத்தை பிறப்பிக்கும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனாவே சில பேர் இருப்பாங்க. லைஃப் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கஷ்டமே இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் வி ஷுட் லிவ் த லைஃப். வாழ்க்கை நம்ம வாழணும். எப்போதுமே நெகட்டிவாவே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போதுமே இப்ப இங்க இருந்து நம்ம சில சமயம் நான் வந்து டிராவல் பண்ணுவோம். நானும் இப்ப சென்னையில இருந்து ஒரு கோடியில இருந்து அடுத்த கோடிக்கு நம்ம டிராவல் பண்றப்ப 2 ஹவர்ஸ் ஆயிரும் சில சமயம். மெனி டைம்ஸ் இந்த டிராவல் டிராபிக் ஜாம்லயே, இரிட்டேஷன்லயே போயிட்டே இருக்கப்போ தான் ஆண்டவர் சொன்னார். ட்ரை டூ லிவ் த மொமெண்ட்ஸ். 2 மணி நேரமும் நீ பாரு, கவனி. எப்படி இருக்குது? ஜனங்கள் என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்ணு. இட்ஸ் a லைஃப். லைஃப் we are called to live the life. வாழ்க்கை ஆண்டவர் வாழ்றதுக்கு இது பண்ணியிருக்கிறார். போய் சேரணும், போய் சேரணும், போய் சேரணும். இந்த 2 மணி நேரம் நான் புலம்பிட்டே இருந்து, நான் போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த 2 மணி நேரம் வாழ்க்கையில வேஸ்ட் ஆயிருமே! ஒவ்வொரு நாளையும் அதிகாலை எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளுல நான் வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹெல்ப் மீ டூ லிவ் டுடே. ஏதோ உயிர் வாழ்றேன் அப்படி கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். லைஃப் வில் பி சோ இன்ட்ரஸ்டிங். ஆண்டவர் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தார். பாடுகள் இருக்கும் தான். பிரச்சனைகள் இருக்கும். பலவீனங்கள் இருக்கும். ஆண்டவரே உடம்பு உடம்பு முடியாம இருக்குது. ஆண்டவரே பலவீனமா இருக்குது. ஆண்டவரே உம்முடைய கிருபை கொடுங்க. பட் ஸ்டில் நேச்சர பார்க்கிறப்ப, லைஃப்ப பார்க்க சோ மெனி திங்ஸ் டூ தேங்க் காட். சில சமயம் ஒரு ரெட்ரோஸ்பெக்ட்ல மறுபடியும் பார்த்து, திரும்பி பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் குடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே! நன்றி ஆண்டவரே! இல்லையா? அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே இருக்கிறார். மேல கண்ணை வைத்துக் கொண்டே இருக்கிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்த பாருங்களேன். கர்த்தர் அவனை நோக்கி, "நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும், உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீர் கட்டின இந்த ஆலயத்தின் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் அங்கே இருக்கும். என் கண்களும் என் இருதயம்" என்று சொல்றார். என் கண்கள் அங்கே இருக்கும் அப்படின்றார். சோ இந்த கண்ணோட பவர வந்து நம்ம இங்க பிரசங்கில நம்ம பார்க்க முடியும். ஓகே, கமிங் பேக் டூ த ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரி லைன் திருப்பி வர்றப்ப, ஆ நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆ சாலமோன் வந்து என்னதான் இந்த உண்மையான அன்பை அவன் தேடி போனாலும், சுலமித்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ வந்து ஷி வாஸ் இன்னோசென்ட் கேர்ள் அப்படின்றது மறந்து போகுது. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவள ஏமாத்தணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகே. தேர் சாலமன் ஸ்டார்ட்ஸ் டு ஃபெயில். அதுலதான் அவனுடைய அந்த இருதயம் அவனுடைய லாபத்துக்கு எடுக்கிறான். அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அபியூஸ். அதாவது ஆ அவனுடைய தேடுதல். எனக்கு ஒரு சரி அப்படின்னா வந்து 60, 80 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிருவானா? 60 டைவர்ஸ் பண்ணுவானா? சூலமத்தி மட்டும் வச்சுக்கிடுவானா? இஸ் வில்லிங் டு பே த பிரைஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் தி மேரேஜ் காவனன்ட். திருமண அந்த வைபவத்தினுடைய தனித்தன்மை 2 பேர் தான். ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்ற அந்த ரிஸ்க் அவன் எடுப்பானா? நோ, இஸ் கோயிங் டு wantonly break சுலமதி's heart. சுலமத்தியினுடைய இருதயத்தை சாலமோன் உடைக்கப் போகிறான். Poor girl. அவளுடைய வாழ்க்கைய பார்த்தீங்க அப்படின்னா, அவள பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி பேக்கிரவுண்ட் ரொம்ப மோசமான ஃபேமிலி பேக்கிரவுண்ட். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சொந்த அண்ணன்மார்களே வந்து அபியூஸ் பண்றாங்க. பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க. அப்படி பண்றப்ப இன்னொரு மெய்ப்பெண் வந்து என்ட்ட ரொம்ப
ரொம்ப நல்லா ஃப்ரீயா பேசுறாரு. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பேச்சு நான் கேட்டதே கிடையாது. வாழ்க்கைய குறிச்சு, அன்ப குறிச்சு, ஐயோ! இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்னு சொல்லி, she is starting to admire and get obsessed with Solomon. அதை தான் நம்ம பார்க்கிறோம். சாலமோனும் சாலமோனும் வந்து அவன் சரீர இச்சைக்காக அவன் அபியூஸ் பண்றதுக்காக இங்க வரல. அதுக்கு தான் அவங்க நமக்கு நெறைய பேர் இருந்தாங்களே. அவன் உண்மையான அன்புக்கு ஏங்கு வர்றதுனால, he is freely giving the true love. உண்மையான அன்பை அள்ளி பரிந்து கொடுக்கிறான். துடிக்க சொல்றான். It's a beautiful love story for some time. ஒரு சில காலங்கள். சாலமோனுக்கு வந்து இந்த இன்டர்பிரேஷன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும்னா, ஓகே நாளைக்கு இன்னொரு கதைய நம்ம போறோம். சோ இன்னைக்கு இந்த இன்டர்பிரேஷன்லாம் நம்ம இந்த இந்த ஆங்கிள்ல நம்ம யோசிக்கிறது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இரட்டை வாழ்க்கை நம்ம வாழ்றோமே அப்படின்னு தப்பா கூட அவன் யோசிக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா அவன் வந்து ஆண்டவர விட்டு விலக ஆரம்பிச்சுட்டான். தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர விட்டு விலக ஆரம்பிச்சுட்டான். அந்நிய புறஜாதி இல்லையா? அது இல்லாம பார்வோனின் குமாரத்திய திருமணம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே! அதுவே அந்நிய ஜாதி இல்லையா? ஃபர்ஸ்ட் மேரேஜே அங்க ரிப்பேரா தான் ஆகுது. இட்ஸ் எ ராங் மேரேஜ் தான். உண்மை இல்லாத ஒரு நபர் தான் சாலமோன். ஆனாலும் அவன் எழுதின புக் ஆண்டவர் பரிசுத்தாவியானவரால அந்த அந்த வெளிப்பாடுகள் வந்து பரிசுத்தாவியானவர் பலவீன நபர்களை பயன்படுத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. மறந்து போகக்கூடாது. God uses imperfect vessels. குறைவான பாத்திரங்களை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 31:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உள்ளத்துல உண்மைன்னா என்ன? அவாய்டிங் டபுள் லைஃப். ஓகே. நம்ம வாழ்க்கைய சாலமோன பத்தி பேசிட்டே இருக்கோம். Am I leading a double life? Am I creating an impression of holiness? பரிசுத்தவாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரஷன் நான் குடுத்துட்டு இருக்கிறேனா? நான்லாம் ரொம்ப ஜெபம் பண்றவங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரஷன் நான் குடுக்கிறேனா? ஆண்டவர் பார்க்கிறார். வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வெறுக்கிறதான ஒரு காரியம். இந்த மாய்மாலம். இந்த மாய்மாலம். மாய்மாலத்துக்கு பதிலாக நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் பொறுங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே ராஜா. நான் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி ஏங்குகிற இருதயங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து, பரிசுத்தத்தின் பலத்தை கொடுத்து, பரிசுத்தாவியானுடைய வல்லமை கொடுத்து, வசனத்தை கொடுத்து வழிநடத்துவார். இரட்டை வேடம் போடுகிறவர்களுக்கோ ஆண்டவர் தூரமாய் நின்று பார்க்கிறார். தூரமாய் நின்று பார்க்கிறார். நெறைய டைம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் இட்செல்ஃப் பிகம்ஸ் அ பிரைட். ஆவிக்குரிய தன்மைகளையே நம்மளுக்கு பெருமையாக பிசாசு நம்ம மைண்டுக்குள்ள இறக்கி விட்டுருவான். பாரு நீ தான் ரெகுலரா வர்ற. பாரு நீ தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற. பாரு நீ தான் பாரு. நீ தான் பிரேயர் பண்ற பாரு. நீ தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஓகே. பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். உடைய சத்தத்துக்கு ஜாக்கிரதையா இருங்கள். சரி இப்ப டபுள் லைஃபோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு ஓடி போயிடுறான். திடீர்னு ஓடி போயிடுறான். ஓகே. 3:1 ராக்காலங்களின் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. திடீர்னு காணாம போயிட்டாப்ல. நல்லா தான் அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. அப்புறம் ஏங்குறார். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால், நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஏங்குகிறார். சாலமோனுக்காக ஏங்குகிறார். உண்மையான அன்புக்காக ஏங்குகிறார். அன்பை ருசித்து விட்டார். திருப்பி எங்கப்பா போனா? எங்க போனா? அப்படின்னு சொல்லி ஏங்குறார். அதனால அவர் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆன்ஸரே இல்ல அதுக்கப்புறம். எந்த விதமான ஆன்ஸரும் இல்ல. சைலன்ட்டா இருக்கிறாப்ல. ஏன்னா அவன் இன்னொரு லைஃப் இங்க வாழணும். ராஜாவோட இங்க சில வேலைகள்லாம் வந்திருக்கும். அதோட நிறைவேற்றணும், செய்யணும் காரியங்கள. கொஞ்ச நாள் 2, 3 மாசம் ஆள காணோம். அமைதியாயிட்டார். நோ ரிப்ளை. இதைத்தான் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் நைட் ஆஃப் சோல். ஆத்மாவின் இருண்ட காலங்கள். இந்த வசனங்கள நான் வேகமா வாசிக்கிறேன் பாருங்க. என்ன அப்படின்னா
சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதே. ஆண்டவர் சைலண்ட் ஆகிற ஒரு காலகட்டம் உண்டு. சாலமோன் எப்படி சைலண்ட் ஆகுறானோ, ஒரு சைலண்ட் ஆகிற காலகட்டங்கள். நீ மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். யோபு 20:30. யோபு சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன். என் மேல் பாரமுகமா இருக்கிறேன்னு சொல்லி புலம்புறான். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அமைதியா இருக்கக்கூடும். டார்க் நைட் ஆஃப் சோல். உங்களுடைய ஆத்மாவின் இருண்ட காலங்கள்ல நீங்க போயிட்டு இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்து போகலாம். சத்தமே இருக்காது. ஆண்டவர் ஒரு காலத்துல ஆண்டவர் பேசினதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு டைம்ல அப்படியே அமைதியா இருக்கு. ஒரு ரிப்ளை டு பிரேயர்ஸ். 10:1 கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? சங்கீதத்துல புலம்புகிற ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் தூரமாய் நிற்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? சாலமோன் திடீர்னு மறைஞ்சிட்டான் இங்க. புலம்பல் 3:8 எரேமியாவின் புலம்பல். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏன் என்ற கேள்வி. இதைதான் ஏன் நான் ஹைலைட் பண்ணேன். 9ஆம் மணி நேரத்தின் அனுபவம் நம்மளுக்கும் வரலாம் பிரியமானவர்களே. ஏன் என்று நம்ம புரியவே புரியாது. நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இல்ல நம்ம நடத்துறவங்க வாழ்க்கையில இருக்கலாம். திடீர்னு சில பேர் இறந்து போவாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்போம். எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எடுத்துக் கொள்வார். எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ண முடியாது. ஆண்டவருக்கே அந்த ஏன் என்ற கேள்வி. டார்க் நைட் ஆஃப் சோல். சாலமோனுடைய இந்த சுலமுத்தினுடைய வாழ்க்கையில இந்த இருண்ட காலங்கள். அது இருண்ட காலங்கள்ல அவ இருண்ட கனவு காண்கிறார். 2 சாப்டர்ஸ்ல நம்ம அந்த சுலமுத்தினுடைய கனவுல நம்ம பார்க்கலாம். ராக்காலத்திலே ஆ வந்து என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளில் தெருக்களில் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டில் என் பெற்றோலின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன்னு சொல்லி சொல்றா. பட் அது வந்து ஒரு கனவு. தேடுறா. ஏன்னா இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இல்ல அப்படின்னு. 5வது வசனம். 5வது அதிகாரம். இதுக்கு முன்பதாக வந்து ஆக்சுவலி 3வது அதிகாரமும், ஆ 3வது அதிகாரத்துல, 5வது அதிகாரத்துல 2 விதமான கனவுகள நம்ம பார்க்க முடியும். அது ஜெனரலா கனவுன்னு சொல்றாங்க. நாளைக்குள் இன்டர்பிரேஷன்ல ஒரு இது கனவு மாதிரி இருக்காது. ஏன்னா வசனங்கள் அப்படி இருக்குது. 2வது 5:2 பாருங்களேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தட்டுற மாதிரியே இருக்குது. அப்ப நம்ம இருதயம் அப்சஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, வந்த மாரியே இருக்கும். வந்துட்ட மாரியே தெரியும். இதயத்தின் ஏக்கம் இதெல்லாம். சுளுமத்தி ஏங்குகிற காரியத்தை அவ அவ வெளிய போய் அடித்து என்னை காயப்படுத்தினார். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்க அவ புலம்புகிறா. ஒரு மாரி ஒரு நைட்மேர் மாரி இருக்குது அவளுக்கு. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப எல்லாமே சைலண்டா இருக்குது. அப்ரப்ட்டா வந்து சாலமோன் வர்றான். ஓகே. இந்த இன்டர்பிரடேஷன்ல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, திடீர்னு சாலமோன் வர்றான். எப்படி வர்றான்? 3வது அதிகாரம் 6, 7 இல்லையா? வெள்ளை போலத்தினாலும், சாம்பிராணியினாலும், வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் உண்டாக்கிய வாசனையை வீசி, தூப ஸ்தம்பங்களைப் போல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மச்சான். இஸ்ரவேலின் சௌரியமானவர்களின் 60 சௌரியவான்கள் இதை சுற்றி நிற்கிறார்கள். பெரிய ஒரு மெஜஸ்டிக் பெரிய ராயலா எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, சாலமோன் ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறார். சாலமோன் வந்திருக்கிறார்.
சூலமத்தி வந்து ஒரு கிரவுட்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. ராஜா வந்திருக்கிறாரா, ராஜா வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. ராஜா திருப்பி இறங்குறப்பதான் தெரியுது சூலமத்திக்கு, நான் பார்த்த அந்த மேய்ப்பன் அவரா சாலமோன், அவரா ராஜா, ராஜாவுடனா நான் பழகுனேன். மகிமையின் உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளில் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்க. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும். இறங்கி சோலமத்தி, நான் உனக்காக தான் வந்தேன். ஊர்க்காரட்டெல்லாம் பேசிட்டேன். என் கூட நீ வரணும். திடீர்னு சந்தோஷம் தான். திடீர்னு அப்செட் ஆயிருக்கும். ஏன் அப்செட் ஆயிருக்கும்? கசப்பான உண்மை. ராஜஸ்திரீகள் 60 பேர் இருக்கிறார்களே. நான் 61 61வது ஆளா? என் நேசர் எனக்குரியவள் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி எல்லாம் இருந்துச்சே இல்லையா? நான் என் நேசருடையவர், என் நேசர் எனக்குரியவர் அப்படின்னு சொல்லி அந்த எனக்குன்னு சொல்லி நானு அந்த அந்த நேசித்த, அதாவது 1:16, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர். அதே போல இன்னொரு வசனங்களிலும் பின்னாடி வருகிறதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஒருவேளை உடைந்து போயிருப்பா, உடைந்து போயிருப்பா. 61 அப்படின்னு சொல்லி 6:9, நான் சாலமோன் ஆறுதல் படுத்துவதாக பார்க்கிறோம். என் புறாவே, என் உத்தமியோ ஒருத்தியே, 60 பேர் இருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். ஓகே. சொல்றான். மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் உண்மையா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவரை போற்றினார். எல்லாருமே இப்ப 60 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல சாலமன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல. ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்றத, வெரி ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்திரீகளும் அவரை போற்றினாங்க. உன்னுடைய பிளேஸ் சாலமோன் நெவர் எங்கிட்ட அப்படி பழகினதே கிடையாது. யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒருவேளை அந்த டைம்ல அவன் அப்படி இருந்திருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஆஹ், நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை வந்து 61வதாக இல்ல 501வதாக எல்லாம் மாற்றுறது கிடையாது. அவரு சொல்றது என்ன அப்படி தெரியுமா? தன் தேசத்து ராஜஸ்திரி பூமி எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் குறைவுள்ளவன் தான். இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நானு. திருப்பி அடுத்து 62வது, இப்ப இவ 61 சுலமத்தி. 62வது கல்யாணம் பண்றப்ப சுலமத்தினுடைய இருதயம் முற்றிலுமாக உடைந்திருக்கு. முற்றிலுமாக உடைந்திருக்கு. அதான் நான் முதலே சொன்னேன். சுலமத்தினுடைய ஏக்கம், சுலமத்தினுடைய அன்பு. அவ சைடுல she was innocent. But Solomon was going to break her heart அப்படின்றது நான் முதல்ல உங்கள்ட்ட சொன்னேன். So the point now, இன்னைக்கு நம்மளுக்குள்ள லெசன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நேசிக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நம்மளை நேசிக்கிறவர் தான் இல்லையா? வசனம் என்ன வசனம் 8:6 பாருங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தளல் இனி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. அன்பின் ஜுவாலை மரணத்துக்கு ஒப்பானது. அதனாலதான் சாலமோனிலும் பெரியவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பியதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. உண்மையான அன்பு ஒருவேளை சாலமோன் தேடி 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 அவன் சொன்ன பதில் என்ன? சூரியனுக்கு கீழ் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயைன்னு சொல்லி முடிக்கிறான். எப்ப? எல்லாம் முடிச்ச பிறகு, சூலமத்தில வயதான பிறகு. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், இந்த உலகத்துல
நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிச்சிருக்கிறேன். சாலமோன் எப்படி சூலமத்தியை என்னுடைய இருதயத்தை உடைத்தானோ, இன்னொரு நபர கொண்டு வர்றப்ப, அது மாரி நீ என் இருதயத்தை உடைத்திராத. உன் இருதயம் முழுவதும் நான் இருக்கட்டும். இன்னொரு விக்கிரகத்தை நீ கொண்டு வந்து விடாதே. நாளை தினத்துல இந்த சிறு நரிகள், குறு நரிகளை குறித்து அதிகமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த சிந்தனைகளை கூட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமது இருதயத்தை நான் உடைக்காத ஒரு நபராய் நான் காணப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்துல நாங்கள் சாலமோனைப் போல வீணாக தேடாதபடிக்கு, கிடைக்காத ஒன்றை தேடாதபடிக்கு, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறதை நாங்கள் கண்டு கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, உம்முடைய அன்பால நிரப்பப்பட, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய அபிஷேகத்தால இப்பொழுதே நிரப்பியருளும் ஆண்டவரே. ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி மாரி யாரும் எடுத்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, லார்ட், டச் ஆஃப் யுவர் லவ், உம்முடைய அன்பின் தொடுதல்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆறாத காயங்கள் எல்லாம் ஆறட்டும். உம்முடைய அன்பின் தொடுதல் ஆட்டுமே அப்பா. உம்முடைய அன்பின் தொடுதல்கள் எங்களுடைய தேடல்களை அமரப் பண்ணுமே ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களை திருப்திப்படுத்துமே ஆண்டவரே. சமாதானத்தால நீர் நிறைத்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே, அன்பின் உறவு கொள்ள உம்மிடத்துல இன்னும் நெருங்கி நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.